மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் நாட்டினரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல். மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என துணைவேந்தர்கள் வீட்டிற்கே சென்று கதவை தட்டி காவல்துறை மிரட்டல். உதகை வந்த ஒரு துணைவேந்தர் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக ஆளுநர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் குறைவாக உள்ளதாக அறிக்கை. துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. மதுரையில் சிறை தண்டனை விதித்த நீதிபதிக்கு நீதிமன்ற வளாகத்திலேயே பகிரங்க கொலை மிரட்டல். தண்டனை பெற்றவர்கள் நீதிமன்ற ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அராஜகம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனை. துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் ரவி நடத்துவது உச்சநீதிமன்றத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டி மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரிகள் எதிர்ப்பு. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து போராட்டம். விழுப்புரம் ராமேஸ்வரம் இடையே சிறப்பு அதிவிரைவு ரயில் சேவை. கோடைக்கால கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக நடவடிக்கை. காஷ்மீருக்கு சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை நேரில் சென்று நலம் விசாரிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது தயாநிதி மாறன் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் பெங்களூருவில் வயது மூப்பு காரணமாக காலமானார். இஸ்ரோ தலைவராக பதவி வகித்த இவர் பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ளார். விடுபட்டவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஜூன் மாதத்தில் 4ஆம் கட்டமாக மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது சாம்சங் நிறுவனம். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தகவல். ஆளுநர் தலைமையிலான மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதற்கு திருமாவளவன் வரவேற்பு. RN ரவியின் செயல்பாடுகள் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்றும் விமர்சனம். திருச்சி விமான நிலையத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல். பாங்காங்கில் இருந்து இலங்கை வழியாக கடத்தி வந்தவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை. கோவை ஆணைக்கட்டி அருகே மாதேஸ்வரன் மலைக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம். ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக சென்றபோது வழிபாடு. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. சீரிப்பாயும் காளைகளை வீரத்துடன் அடக்கிய காளையர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.